பிரைஸ் லார்ட் கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்ல பிள்ளையா ஸ்கூல்ல சேட்டை பண்ணாம, டீச்சர் திட்டு வாங்காம, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடாம, ஜாலியா நல்ல பிள்ளையா இருந்தீங்கல்ல? ஆண்டவர் பிள்ளையா இருந்தீங்களா? காக்கா பிள்ளையா இருந்தீங்களா? காக்கா பிள்ளையா இருந்தா எல்லாரும் இப்படி எடுத்து உங்க மண்டையிலே நாங்கன்னு ஒரு கொட்டு கொட்டிக்கோங்க பாப்பா. இனிமே நான் காக்கா பிள்ளையா இருக்க மாட்டேன் அப்படி. சரி, நேற்று எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல, பண்ணீங்களா? என்ன ஹோம்ஒர்க்கா? என்னக்கா? என்ன ஆண்டி? ஸ்கூல்ல தான் ஹோம்ஒர்க் தராங்கன்னா நீங்களுமா? அப்படின்னு கேட்காதீங்க தானே. நேற்று உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்தா அவங்க கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, கேட்டீங்களா? என்ன கேட்க சொன்னேன்? தாத்தா பாட்டிகிட்ட போய் தாத்தா தாத்தா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டாங்க அப்படியே கேட்க சொன்னேன்? இல்ல. அப்போ கேட்டீங்களா? உங்க தாத்தா கிட்ட போய் அவங்க அப்பா பேரு, அவங்க தாத்தா பேர்லாம் கேட்டீங்களா? சூப்பர். இப்ப தெரிஞ்சுச்சா? உங்க பெரிய தாத்தா பேரு, தாத்தாவோட தாத்தா பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? குட். இன்னைக்கு பைபிள் வாசிக்கலாமா? நேற்று என்ன வாசிச்சோம்? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனம் வரை வாசிச்சோம், கரெக்டா? இன்னைக்கு 16ல இருந்து 25 வரை வாசிக்கிறோம். எனக்கு இன்னும் தொண்டை சரியாகல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1 2 3 சொல்ல மறந்துட்டேன். ரெடி? 1 2 3. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 16லிருந்து 25 வரை. மகலாலேயேல் யாரேத்தை பெற்ற பின் 830 ஆண்டுகள் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மகாலேயேலுடைய நாளெல்லாம் 895 ஆண்டுகள். அவன் மரித்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 ஆண்டுகள் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 ஆண்டுகள். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 ஆண்டுகள் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 ஆண்டுகள். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். ஆமேன், அல்லேலூயா. இதுல ஒண்ணு பாத்தீங்களா? ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். காணப்படாமற் போனான்னா என்ன அர்த்தம்? இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தனா திடீர்னு இல்லாம போயிட்டேன். அதே மாதிரிதான் ஏனோக்கு அந்த காலத்துல அவர் என்ன பண்ணலையா? சாகவே இல்லையா? இந்த உலகத்துல பிறந்த மனுஷங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. நம்ம அவங்களை கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, எரிப்பாங்க, புதைப்பாங்க, கரெக்டா? ஆனா ஏனோக்கு இந்த உலகத்துல பிறந்து அவர் என்ன பண்ணவே இல்லை? சாகவே இல்லை. ஆண்டவர் அவருக்கு சாவ கொடுக்காம, மரணத்தை கொடுக்காம டைரக்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மேல எடுத்துட்டாங்க. அங்க என்ன இருக்கு தெரியுமா? காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்படிங்கிறதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு? மேல ஆண்டவர் எங்க இருக்காங்க? பரலோகத்துல. பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. அப்போ யாருக்கு உலகத்துல மரணமே? யாரு உலகத்துல சாகவே இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏனோக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாளைக்கு மீட் பண்ணலாமா? பாய்.